பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருப்பெயராலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த தாயும் தந்தையுமாகிய இறைவா, இந்த மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டிற்காக நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணினிமை போல் பாதுகாத்து எங்களை வழி நடத்தி வந்தீர். அதற்காக நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். எதிர்வருகின்ற நாட்களிலும் உமது அருட்கரத்திற்காக நாங்கள் ஏங்கி நிற்கின்றோம். நீர் எங்களை வழி நடத்தி அருளும். இன்றைய தினத்திலே நாங்கள் பாடுகின்ற பாடல்களையும், வாசிக்க இருக்கின்ற திருமறை பகுதிகளையும், தியானிக்க இருக்கின்ற உம்முடைய வார்த்தைகளையும் நீரே வழி நடத்தி அருளவும். இந்த வழிபாட்டின் துவக்கம் முதல் நிறைவு வரையிலும் உமது அருட்கரத்தினால் வழி நடத்தி அருள வேண்டும் என்று என் மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து மூலம் மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தாவீதும் யோபும் யோசேப்பும் அநேக நீதிமான்களும் உன்னிலும் வெகுவாய் காஸ்தியாராய்ந்தும் பக்தியில் வேரூன்றி ஏற்ற வேளையில் வாழ்ந்தார்கள் பூர்த்தியாய். நாம் கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ஆமீன். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வவல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்துவோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளும். ஆமீன். நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன: நம்முடைய கடவுளாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் கடவுளாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கட்டளை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கட்டளை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கட்டளை வேறொன்றும் இல்லை என்றார். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணங்கள் எல்லாவற்றையும் எங்கள் இருதயத்தில் பதித்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வருகின்ற 4ஆம் ஞாயிறுக்கான சுருக்க ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வவல்லமையுள்ள கடவுளே, பாவிகளுடைய அடங்காத சித்தத்தையும் ஆபாசங்களையும் அடக்கி ஆளுகிறவரே, பலவித மாறுதலாலும் இவ்வுலகத்தில் நாங்கள் இருக்கையில் எங்கள் இருதயம் மெய் சந்தோஷங்களுக்குள்ள மேலுலகத்தை பற்றி கொண்டு உறுதியாய் நிலைத்திருக்கும்படி தேவரீர் கற்பித்தவைகளை நாங்கள் நேசிக்கவும், நீர் வாக்குதத்தம் பண்ணினவைகளை விரும்பவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்முடைய ஜனமாகி எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய வேத பாடம் ராஜாக்களின் 2ஆம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 27 முதல் 37 வரை. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 27 முதல்.
பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காது, அவள் ஆத்மா தூக்கமாய் இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறியாமல் மறைத்து வைத்தார் என்றார். அப்பொழுது அவள், நான் என் ஆண்டவனிடத்தில் ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டா? எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா என்றாள். அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து, நீ உன் இடையை கட்டிக்கொண்டு என் தடியை உன் கையில் பிடித்து கொண்டு வழியில் ஒருவனை சந்தித்தாலும் அவனை வினவாமலும், உன்னை ஒருவன் வினவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றான். பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றாள். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். கேயாசி அவளுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தில் வைத்தான். ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான். எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புறப்படுத்திக் கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். அப்பொழுது அவன் கேயாசியை கூப்பிட்டு அந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவன் இடத்தில் வந்தபோது அவன், உன் குமாரனை எடுத்துக்கொண்டு போ என்றான். அப்பொழுது அவள் உள்ளே போய் அவன் பாதத்திலே விழுந்து தரை மட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனாள். வேத பாடம் வாசித்து முடிந்தது. இந்த நாளுக்கான நற்செய்தி பகுதியை வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின நற்செய்தியின் நூல் 11வது அதிகாரம் வசனங்கள் 17 துவங்கி 28 வரை வாசிக்க கேட்போம். யோவான் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 துவங்கி 27 வரை வாசிக்க கேட்போம். இயேசு அங்கு வந்தபோது லாசரை கல்லறையில் வைத்து ஏற்கனவே 4 நாள் ஆயிருந்தது. பெத்தானியா எருசலேமுக்கு அருகில் ஏறக்குறைய 3 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. சகோதரர் இறந்ததால் மார்த்தா மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தனர். இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டில் இருந்து விட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீர் மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வர இருந்தவர் என நம்புகிறேன் என்றார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தியின் பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கே மகிமை உண்டாவதாக.
ஆமென். நாம் நிசையா விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் கர்த்தருடைய ஒரே பேரான குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்க்கடவுளில் மெய்க்கடவுளானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு இரட்சிப்புண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் இடத்தில் அவதரித்து மனிதரானார். நமக்காக பொந்தி பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கின்றார். உயிருள்ளோரையும் மருத்தோரையும் நியாயந்திருக்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது ஸ்தோத்திரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான அப்போஸ்தல திருச்சபை ஒன்றென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சபை மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அனைவரும் யூடியூப் மூலமாக நடைபெறும் அனைத்து ஆராதனையும் கலந்து கொண்டு ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை அழைக்கப்படுகிறீர்கள். நன்றி. இந்த வாரத்திலே பிறந்த நாளை காணுகின்றவர்கள் மே 2ஆம் தேதி இன்று மிஸ் ரஜுலா தீபக்ராஜ், மிஸ்டர் லியோனல் ராஜ்குமார் ஸ்டான்லி. மே 3ஆம் தேதி மிஸ்ஸஸ் க்ளோரி லில்லி, மிஸ் ஏஞ்சலின் ஐஸ்வர்யா. மே 4ஆம் தேதி மிஸ் ஷீபா சாரோன், மிஸ்டர் ராஜா சிங், மிஸ்ஸஸ் சசிகலா தாமஸ், மிஸ்டர் ஆக்வின் சாம்வேல். மே 5ஆம் தேதி மிஸ்டர் தீபக் ஜார்ஜ் ஜெபமணி, மிஸ் ஜெனிதா வேதமலர், மிஸ் ஜாய்ஸ் விக்டோரியா, மிஸ்ஸஸ் க்ளோரி கனகராஜ், மிஸ்ஸஸ் கிறிஸ்டல் ஞானதங்கம். மே 6ஆம் தேதி மிஸ் சுபா, மிஸ் ஸ்வீட்லின், மாஸ்டர் டேரன் சாம்வெல் ஜோசன். மே 7ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜெயம் ஜெயராஜ், மிஸ்ஸஸ் பென்சிலா ராஜன், மாஸ்டர் ஆல்விஸ் ஐசக் கால்வெல், மாஸ்டர் கெரின் பீட்டர்சன். மே 8ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜெனிதா தர்மராஜ். இந்த வாரத்திலே பிறந்த நாளை காணுகின்ற இந்த பிள்ளைகளை கடவுள் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்திலே திருமண நாளை காணுகின்ற தம்பதியினர் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ராஜன், மே 2ஆம் தேதி. மே 4ஆம் தேதி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பென்னி தினகர். மே 5ஆம் தேதி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் செல்லதுரை. மே 6ஆம் தேதி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அருள் சிங் காட்வின், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சந்தோஷ். மே 7ஆம் தேதி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பென்னட் ராஜப்பா. மே 8ஆம் தேதி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பிரதாப் சிங் ஆகிய தம்பதியினர் இந்த வாரத்திலே திருமண நாளை காணுகின்றார்கள். அவர்களை வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி மகிழ்கின்றோம். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த தாயும் தந்தையுமாக இறைவா, பிறந்த நாளை காணுகின்ற இந்த பிள்ளைகளோடு உமது அருட்கரம் இருந்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பதாக, அவர்களுக்கு வேண்டியதான ஆசீர்வாதத்தை நீர் அவர்கள் மேல் பெய்தருள செய்ய உமது கரத்தில் ஒப்படைக்கின்றோம். அவருடைய வாழ்வு உமக்கு நேராக சாட்சியுள்ள ஒரு வாழ்வாக, மகிமையுள்ள ஒரு வாழ்வாக அமைய நீர் அவர்களை பாதுகாத்தருளும், தேவைகளை சந்தித்து கொள்ளும்.
இந்த வாரத்திலே திருமண நாளை காணுகின்ற தம்பதியருக்கு புதியதான ஒரு ஆண்டை நீர் அவர்களுடைய வாழ்வில் நீர் அருட்கொடையாக கொடுத்திருக்கின்றேன். கிறிஸ்தவ குடும்ப ஒழுக்கத்திற்கு ஏற்ப வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த குடும்பங்கள் செழித்தோங்க நீர் கிருபை பாராட்டும். இந்த பிள்ளைகளுக்கு வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி நீர் வழி நடத்தி அருளும். ஆண்டவரே, தொடர்ந்து அவருடைய திருச்சபைக்காக நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். திருச்சபையில் இருக்கின்ற அனைத்து குடும்பங்களுக்காக உம்முடைய பாதப்படியில் வருகின்றோம். இக்கட்டான நெருக்கடியான சூழ்நிலையிலே நீர் இக்கட்டுகளை எல்லாம் நீக்கி அருளி நீர் பாதுகாத்தருளவும், பலவீனத்தின் சூழ்நிலையில் பலம் தந்து நீர் பாதுகாத்து கொள்ளவும், தேவையில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு தேவைகளை சந்தித்து நீர் வழி நடத்தவும் அது கரத்தில் ஒப்படைக்கின்றோம். சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவரையும் அது கரத்தில் ஒப்படைக்கின்றோம். ஆரோக்கிய நலவாழ்வை நீர் கட்டளையிட்டருளும். அவருடைய திருச்சபை ஆயருக்காகவும் ஆயருடைய குடும்பத்திற்காகவும் அவருடைய திருப்பணிக்காகவும் அவருடைய ஆரோக்கியத்திற்காகவும் நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். நீர் வழி நடத்தி அருளும். அவருடைய திருச்சபையில் இருக்கின்ற அனைத்து ஐக்கிய குழுக்களுக்காகவும் ஐக்கிய குழுக்கள் மூலமாக நடைபெறுகின்ற திருப்பணிகளுக்காகவும் நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். ஏழை எளிய மக்களுக்கு இந்த திருப்பணி சென்றடைய இந்த தேவன் நீர் கிருபை பாராட்டும். ஆண்டவரே, கொரோனா பெருந்தொற்றின் காலத்திலே அந்த நோய் தொற்றுக்குள்ளாகி பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கின்ற பிள்ளைகளை நீர் பலம் தந்து சுகம் தந்து நீர் வழி நடத்தி அருளும், பாதுகாத்து கொள்ளும். உமது கிருபையினால் நீர் வழி நடத்தி அருளும். மருத்துவமனைகளில் இருக்கின்ற மருத்துவர்களுக்காகவும் செவிலியர்களுக்காகவும் மருத்துவ உதவியாளர்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். பெரிய பணி செய்கின்ற அந்த மக்களுக்கு நீர் ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் சோர்வுகளில் இருந்தெல்லாம் விடுதலையும் நீ தந்து அந்த குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கும் அதை கரத்தில் ஒப்படைக்கின்றோம். நீர் வழி நடத்தி அருளும், பாதுகாத்து கொள்ளும். அவருடைய பேராயருக்காகவும் பேராயத்தில் நடைபெறுகின்ற பேராயர் மூலமாக நடைபெறுகின்ற அனைத்து திருப்பணிகளுக்காகவும் நாங்கள் நன்றிகளை எடுக்கின்றோம். பேராயத்தில் இருக்கின்ற அனைத்து ஆயர்மார்களுக்காகவும் அவருடைய திருப்பணிகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் உடைய பாதப்படியில் வருகின்றோம். நீர் ஆசீர்வதியும். அவருடைய ஆரோக்கியத்தையும் அது கரத்தில் ஒப்படைக்கின்றேன். நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் தகப்பனே. பேராயத்தில் இருக்கின்ற நற்செய்தி பணியாளர்களுக்காகவும் திருமறை பணியாளர்களுக்காகவும் நன்றிகளை எடுக்கின்றோம். அவர்கள் மூலமாக நடைபெறுகின்ற அனைத்து விதமான திருப்பணிகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். கிராமப்புறத்தில் இருக்கின்ற கிராம பணியாளர்களுக்காகவும் திருச்சபை ஊழியர்களுக்காகவும் நாங்கள் நன்றிகளை எடுக்கின்றோம். அவர்களையும் அவருடைய பணிகளையும் நீர் ஆசீர்வதித்தருளும். உமது கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். தொடர்ந்து இந்த தேசத்திற்காகவும் தேச சமாதானத்திற்காகவும் தேச ஒற்றுமைக்காகவும் நாங்கள் நன்றிகளை எடுக்கின்றோம். நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். உலகம் முழுவதும் சுகவீனத்தோடு கொரோனா தொற்றில் இருக்கின்ற அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் உடைய பாதப்படியில் வருகின்றோம். இந்த சுகத்தை தந்து வழி நடத்தி அருளும். மரித்து போயிருக்கின்ற எங்களுக்கு அன்பானவர்களுக்காக உடைய பாதப்படியில் வருகின்றோம். அவர்களை இழந்து தவிக்கின்ற குடும்பங்களுக்காக உடைய பாதப்படியில் வருகின்றோம். நீர் ஆறுதலையும் சமாதானத்தையும் தந்து நீர் வழி நடத்தி அருள வேண்டும் என்று மீட்பரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து மூலம் மன்றாடுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.
கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் தோத்திரங்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஈஸ்டர் திருநாளுக்கு பின் வருகிற 4ஆம் ஞாயிறு. இந்த நாளிலே நம்முடைய தென்னிந்திய திருச்சபை நியமப்படி உயிர்த்த கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளுதல், பிலீவிங் இன் கிரைஸ்ட் த ரெசரக்ஷன் என்கிற தலைப்பின் கீழாக கடவுளுடைய வார்த்தையை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார் என்கிற நம்பிக்கை, விசுவாசம் கிறிஸ்தவ சமயத்திற்கு அடித்தளமாய் இருக்கிறது. மனுக்குலத்தை மீட்பதற்காக ஆண்டவர் மரித்தார். நம்முடைய தண்டனைக்குரிய பாவங்களை, மீறுதல்களை அவர் தம்முடைய தோளிலே சுமந்து அவைகளை நமக்காக தீர்த்தார். மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்தார் என்கிற நம்பிக்கை மிக முக்கியமானதாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இயேசு ஆண்டவரை நம்புகிறவர்கள் அவரைப் போலவே மரித்து உயிர்த்தெழுவார்கள் என்கிற நம்பிக்கைக்கு நம்மை அழைத்து செல்லுகிறது. அவரே உயிர்த்தெழுதலும் வாழ்வுமாய் இருக்கிறார் என்பது நம்முடைய நம்பிக்கையின் அடையாளமாய் இருக்கிறது. ஆகவே இந்த செம்பொருளின் கீழாக நாம் சிந்திப்பதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி சிறிய ஜெபம் ஏறெடுப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நம்முடைய திருவார்த்தைகளை தியானிப்பதற்கு நாங்கள் கூடியிருக்கிறோம், ஆவலோடு காத்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளின் வழியாக நீர் எங்களோடு கூட இடைபட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறோம். இன்று மட்டுமல்ல, இந்த மாதம் முழுவதும் தினந்தோறும் நாங்கள் மறவாமல் உம்முடைய வார்த்தைகளை படித்து புரிந்து கொண்டு உம்முடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து நடக்க உம்முடைய அருளை எங்களுக்கு நிறைவாய் தருவீராக. எங்கள் ஆண்டவர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பாடத்தை திருப்பிக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட வேண்டுகிறேன். யோவான் நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம். லாசருனுடைய உயிர்த்தெழுதல் இங்கே நற்செய்தியாளரால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லாசருனுடைய உயிர்த்தெழுதல் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்துக்கு, உயிர்த்தெழுதலுக்கு முன்பதாக நடைபெற்ற நிகழ்வாக இருக்கிறது. சிலுவை பாடு மரணத்திற்கு இதுவும் ஒரு காரணமாக அமைந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த நிகழ்வை நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு சில வசனங்களை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். 3ஆம் வசனம், யோவான் நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், லாசருனுடைய சகோதரிகள் இயேசுவிடத்தில் ஆள் அனுப்பி, ஆண்டவரே, உம் நண்பன் நோயுற்றிருக்கிறான் என்று தெரிவிக்கிறார்கள். லாசரு நோய் உற்றிருக்கிற செய்தியை ஆள் வழியாக இயேசு ஆண்டவருக்கு சொல்லி அனுப்புகிறார்கள். 6ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிற போது, லாசர் நோயுற்றிருந்ததை கேள்விப்பட்ட பிறகு தாம் இருந்த இடத்தில் இன்னும் 2 நாள் இயேசு ஆண்டவர் தங்குகிறார். உடனடியாக புறப்பட்டு செல்லவில்லை, இன்னும் 2 நாள் அங்கே தங்குகிறார். ஒருவேளை இயேசு ஆண்டவர் தங்கி இருக்கிற இடத்துக்கும் பெத்தானியாவுக்கும் இடைப்பட்ட தூரத்தை பார்த்தால் 3 கிலோமீட்டர் தான். இந்த 3 கிலோமீட்டர் ஒன்றும் பெரிய தூரம் அல்ல, சீக்கிரமாக கடக்கக்கூடிய தூரம். ஆனாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக இயேசு அங்கே தங்குகிறதை நாம் பார்க்கிறோம். 17ஆம் வசனம், இப்பொழுது நாம் படித்த பகுதி, இயேசு அங்கே வந்தபோது லாசரை கல்லறையில் வைத்து ஏற்கனவே 4 நாள் ஆகியிருந்தது. ஏற்கனவே லாசருவை அடக்கம் செய்து 4 நாள் ஆகியிருந்தது. 19ஆம் வசனத்தை மீண்டும் பாருங்கள். இயேசு ஆண்டவர் வந்தார் என்று கேள்விப்பட்டவுடனே மார்த்தாள் இயேசு ஆண்டவரை சந்திப்பதற்கு எதிர்கொண்டு செல்லுகிறாள். மார்த்தா, மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தனர். இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியாள் இருந்துவிட்டாள். 19ஆம் வசனத்தை மட்டும் நான் மீண்டும் வாசிக்கிறேன். சகோதரர் இறந்ததால் மார்த்தா, மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தனர். Many came to comfort them. பலர் மார்த்தாளையும் மரியாளையும் சந்தித்து ஆறுதல் சொல்ல வந்திருந்தனர். அடக்கம் பண்ணி 4 நாள் ஆகியிருக்கிறது. 4வது நாளிலே கூட பல உறவின் முறை நண்பர்கள் அங்கே இருக்கிறார்கள், ஆறுதல் சொல்லும்படி அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் லாசருவினுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போவதில்லை, அவர்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை செய்ய முடியாது. ஆயினும் அவர்கள் வந்திருந்து ஆறுதல் சொல்வது
நிச்சயமாக இந்த சகோதரிகளுக்கு மிகப்பெரிய ஆறுதலாய் இருந்திருக்க வேண்டும். நம்முடைய நண்பருடைய வாழ்விலே, குடும்பத்தின் வாழ்விலே, உறவினர் வாழ்விலே பல இன்னல்கள், இடையூறுகள் வருகிற போது, பல பிரச்சனைகள் வருகிற போது இவைகளெல்லாம் நம்மால் மாற்ற இயலாது. ஆயினும் அப்படிப்பட்ட சூழலில் அவர்களோடு கூட இருக்கிற போது நிச்சயமாக அது குடும்பத்தாருக்கு ஆறுதலை தருகிறது. கஷ்டப்படுகிற, துயரப்படுகிற குடும்பத்தாரோடு நாம் இருக்கிற போது அது அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது என்று சொன்னால் மிகையாகாது. இன்றைக்கு நாமும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சந்திக்கிறவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலேயும் நமக்கு அன்பானவர்களை நாம் இழக்க கொடுக்கிறோம். சமீபத்தில் கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி என்னுடைய தாயாரை கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். ஒவ்வொரு குடும்பத்திலே, அது ஊழியக்காரராக இருந்தாலும் விசுவாசியாக இருந்தாலும், நமக்கு அன்பானவர்களை நாம் இழக்க வேண்டிய சூழல் ஏற்படத்தான் செய்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட சூழலில் நம்மீது அன்பு கொள்ளுகிறவர்கள், பாசம் வைக்கிறவர்கள், நம்முடைய நண்பர்கள், உறவின் முறையார், விசுவாசிகள் எல்லாம் வந்து நம்மை காணுகிற போது, சந்தித்து ஆறுதல் சொல்லுகிற போது நிச்சயமாக அது நமக்கு ஆறுதலாய் இருக்கிறது. நாம் சூழ்நிலைகளை மாற்ற முடியாவிட்டாலும், பாதிக்கப்பட்டவருடைய சூழ்நிலையிலே நாம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த இயலாவிட்டாலும், ஆயினும் அவர்களோடு கூட இருக்கிற அனுபவம், அவருடைய இன்னல்களில், கஷ்டத்தில், துயரத்தில் துணை இருக்கிற அனுபவம் நிச்சயமாக அவருடைய துயரத்தை, கஷ்டத்தை குறைக்கிறது. Greatest act of kindness that we can offer is simply our presence in a time of despair. நமக்கு அன்பானவர்கள் அல்லது நமக்கு தெரிந்தவர்கள் அல்லது நமக்கு அயலகத்தார் இவருடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு கனிவான செயலை செய்ய முடியும் என்று சொன்னால் அது அவருடைய கஷ்டத்திலே உடன் இருப்பது, துணை இருப்பது. இது மிகப்பெரிய கரிசனையாக இருக்கிறது கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே. அதனாலதான் நாம ஒரு பழமொழி தெரிந்து வைத்திருக்கிறோம். துக்க வீட்டுக்கு செல்லுவது நல்லது திருமண வீட்டை காட்டிலும், மகிழ்ச்சியான சூழலில் பங்கு பெறுகிறதை காட்டிலும் ஒருவர் துயரத்தில் இருக்கிற போது அவரோடு கூட இருப்பது நல்லது. நல்ல நட்புக்கு அடையாளம் கூட இடுக்கண் வருங்கால் அவரிடத்தில் துணை இருப்பது. ஒருவர் கஷ்டத்தில், துயரத்தில் இருக்கிற போது துணை இருப்பது நம்முடைய நட்பின் வெளிப்பாடாக இருக்கிறது, நம்முடைய அன்பின், நாம் வைத்திருக்கிற பாசத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது. ஆகவே கஷ்டப்படுகிற குடும்பங்களை சந்திப்பது, அவருடைய துயரத்தில் பங்கு பெறுகிறது விசுவாசிகளுடைய முக்கியமான ஒன்றாய் இருக்கிறது. 20ஆம் வசனத்தில் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டில் இருந்து விட்டார். மரியாளை பற்றி நாம் பிறகு பார்க்கலாம். 21ஆம் வசனத்தில் மார்த்தாள் ஆண்டவரை சந்தித்த உடனே இப்படி சொல்லுகிறாள், ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இயேசு ஆண்டவருக்கு குணமாக்கும் ஆற்றல், அற்புதங்கள் செய்யும் ஆற்றல் இருக்கிறது என்பதை நிச்சயமாக மார்த்தாள் அறிந்திருந்தாள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தையோ குணமாக்குதலையோ செய்வதற்கு ஆண்டவர் என்னோடு இல்லையே, நாங்கள் செய்தி சொல்லி அனுப்பினோமே, உமக்கு நண்பன் நோயிற்றிருக்கிறான் என்ற செய்தியை சொல்லி அனுப்பினோமே, ஆனாலும் நீர் வரவில்லையே, 4 நாட்கள் ஆகிவிட்டது, எப்படி? ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான். லாசரஸ் would not have died had he made it to Bethany sooner. பெத்தானியாவுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வந்திருந்தால் இப்படி நடந்திருக்காது. ஆண்டவர் நிச்சயமாக ஆற்றல் நிறைந்தவர். ஆனால் அவர் வராமல் போனது, அவர் இல்லாமல் இருந்தது சகோதரனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய இறப்பை கொண்டு வந்து விட்டது என்று அவள் வருத்தத்தோடு சொல்லுகிறார். ஆண்டவரே, நீர் இங்கிருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இயேசு ஆண்டவர் தன்னுடைய ஊழிய காலத்தில் மரித்தோரை உயிர்த்தெழுதை செய்தார் என்கிற செய்தியும் இந்த சகோதரிகளுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும். லூக்கா 8ஆம் அதிகாரம், மார்க் 5ஆம் அதிகாரத்தில் எவீரனுடைய மகளை ஆண்டவர் உயிர்த்தெழ செய்கிறார். எவீரனுடைய மகள். ஆனால் எவீரனுடைய மகள் இறந்த அதே நாளன்று, த சேம் டே, எவனுடைய மகள் இறந்த நாள் என்றே அவர் அந்த வீட்டுக்கு செல்லுகிறாள். அந்த மகளை தலிதாக்கும் என்று சொல்லி, சிறு பெண்ணை எழுந்திரு என்று கரம் பிடித்து எழுப்புகிறார். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிற போது நாயின் ஊரை சேர்ந்த ஒரு கைம்பெண்ணினுடைய மகன் இறந்து போகிறார். அவர்கள் அடக்கம் செய்வதற்கு கொண்டு செல்கிறார்கள். வழியிலே ஆண்டவர் சந்திக்கிறார்.
ஒருவேளை அதே நாளாக இருக்கலாம் அல்லது மறுநாளாக இருக்கலாம். அந்த நாயினூர் விதவையினுடைய மகனையும் ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்புகிறார். ஆனால் இவைகளெல்லாம் ஒரு நாளில நடைபெறுகிற நிகழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் லாசருடைய வாழ்க்கையில பார்க்கிற போது 4 நாள் ஆகிவிட்டது, அவரை அடக்கம் பண்ணி ஆகிவிட்டது. யூதர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்திருக்கிறது. ஒருவேளை 3 நாள் இறந்தவருடைய ஆவி அங்கேயே சுற்றி கொண்டிருக்கும். இன்றைக்கு நம்முடைய கலாச்சார பண்பாடுல கூட இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்கிறார். இன்னும் 1 வாரம் இறந்தவருடைய ஆவி இருக்கும். ஆகவேதான் அவருக்கு பிடித்தமான உணவுகளை எல்லாம் படையல்கள் வைக்கிறார்கள். அவருக்கு பிடித்தமானதெல்லாம் கொண்டு வந்து படைக்கிறார்கள். ஒருவேளை அவருடைய ஆவியை சுற்றி கொண்டிருந்தால் சாந்தப்படலாம், திருப்திப்படலாம், அவருக்கு அது நன்றாக இருக்கும் என்று இந்த ஒரு எண்ணம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் பார்த்தாலும் 3 நாள் கடந்து விட்டது. இது 4வது நாளாக ஆகிவிட்டது. There is no chance of resuscitation. புத்துயிர் பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை இறந்த நாள் என்றே ஒருவர் இறந்த உடனே ஒரு சில மணி நேரங்களிலே there is a possibility of resuscitation. சிபிஆர் பண்றாங்க டாக்டர்கள். இன்றைக்கு மருத்துவமனையில் உடனே சிபிஆர் செய்கிறார்கள். சிபிஆர் சொல்லும் போது கார்டியோ பல்மினரி ரிசசிட்டேஷன், செயற்கை முறையில் சுவாசத்தை வரவழைத்தல், கார்டியாக் மசாஜ் தரது, கார்டியாக் இருதயத்தை அழுத்தி பம்ப் பண்றது, அல்லது வென்டிலேட்டர் வழியாகவோ ஏதோ ஒரு வகையிலோ அவர்களுக்கு மூச்சு காற்றை தருவது, அல்லது மவுத் டு மவுத், வாய் மேல வாய் வைத்து காற்றை ஊதுவது. இது போல மெடிக்கல் முயற்சி இருக்கிறது, மருத்துவ முயற்சி இருக்கிறது. ஒருவேளை பழைய ஏற்பாட்டு பகுதி நாம பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற போது 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் இது போன்ற ஒன்றை இங்கே எலிசா தீர்க்கதரிசி செய்தது போல தெரிகிறது. 34ஆம் வசனம், 2 ராஜாக்கள் 4:34. பின்பு படுக்கையின் மேல் ஏறி வாயோடு வாயும் கண்களோடு கண்களும் கைகளோடு கைகளும் வைத்து பிள்ளையின் மேல் படுத்தார். உடனே பிள்ளையின் உடம்பில் சூடு ஏறியது. திரும்பி எழுந்து கொள்கிறார், மீண்டும் படுக்கிறார். அதற்கு பின்னால பார்த்தா அந்த மகன் உயிரோடு கூட எழும்புகிறான். இது ஒரு ஏறக்குறைய சிபிஆர் மாதிரி ஒரு முயற்சி என்று சொல்லலாம். ஆனால் இங்கே அதற்கு கூட வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் லாசருடைய உடல் அவர்களோடு கூட இல்லை. லாசர் மரித்து 4 நாள் ஆகிவிட்டிருக்கிறது. இங்கே மார்த்தாள் உடல் அளவில் மட்டுமல்ல மனதளவிலும் பாதிக்கப்பட்டவளாய் இருக்கிறாள். she was suffering from emotional loss. தனக்கு அன்பான ஒரே சகோதரன் அவனையும் இழக்க கொடுத்திருக்கிறாள். அவளால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. she could not understand why the Lord had delayed and not come as she requested. அவள் விரும்பினபடி வேண்டிக் கொண்டபடி ஆண்டவர் ஏன் உடனடியாக வராமல் காலம் தாழ்த்தி விட்டார், எதனால இப்படி நடந்து கொண்டார் என்று அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சரி, இப்போ நம்ம மரியாளை பார்ப்போம். மேரி did not accompany மார்த்தா. மார்த்தாளோடு மரியாள் செல்லவில்லை. பொதுவாக இந்த சகோதரிகளுடைய வாழ்க்கையில இயேசு ஆண்டவருடைய நட்பு உறவை பார்க்கிற போது மார்த்தாள் சமையல் செய்து கொண்டிருப்பாள், வேற ஒரு பணி செய்து கொண்டிருப்பாள். மரியாள் தான் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து வார்த்தைகளை வசனங்களை கேட்கிறவள். மரியாள் தான் ஆண்டவரை அதிகமாக நேசித்தவள், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தீவிரம் காட்டியவள். ஆனால் இந்த மரியாள் ஆண்டவராக இயேசுவை சந்திக்க செல்லாமல் வீட்டிலேயே இருந்து விடுகிறாள். தாங்க முடியாத துயரத்தில் இழப்பிலே இருக்கிற இந்த மரியாள் இயேசு ஆண்டவரை சந்திக்க செல்வதை காட்டிலும் வீட்டிலே இருப்பது பல மேல் என்று இருக்கிறாள். Even the strongest believers struggle at times when faced with a devastating situation. வாழ்க்கையில ஒரு பேரழிவு சூழல், எல்லாமே போய்விட்டது என்று நினைக்கிற ஒரு சூழலை சந்திக்கிற போது ஸ்ட்ராங்கான, அவர் ரொம்ப தீவிரமான விசுவாசி என்று சொல்லுகிறவர்கள், ஜெப வீரர் என்று சொல்லுகிறவர்கள், ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், அவர்கள் கூட இது போன்ற சூழல்களில் போராடுகிறார்கள், அசைக்கப்படுகிறார்கள். Mary's world was shattered and she is having difficulty coping with the reality of the situation. தனக்கு அன்பான சகோதரன் இறந்து விட்டான் என்கிற உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவள் தவிக்கிறாள். அதனாலே அந்த யதார்த்தத்தை சந்திப்பதற்கு அவளுக்கு தைரியம் இல்லை, மன வலிமை இல்லை.
ஆண்டவரை நேரடியாக சந்திக்கவில்லை, அவர்கள் அங்கே தங்கி விடுகிறாள். ஆனாலும் ஆண்டவர் விடுவதாக இல்லை. ஆண்டவர் மார்த்தா வழியாக சொல்லி அனுப்புகிறார். மார்த்தா மீண்டும் வந்து ஆண்டவர் உன்னை சந்திக்க விரும்புகிறார் என்று சொல்லுகிறாள். உடனே மரியாளும் புறப்பட்டு ஆண்டவரை சந்திக்க எதிர்கொண்டு வருகிறாள். அவள் சந்தித்த உடனேயும் இதே வார்த்தைகளை தான் சொல்லுகிறாள். 28ஆம் வசனத்தில் போதகர் வந்து விட்டார், உன்னை அழைக்கிறார் என்று அவள் சொல்லுகிற போது மரியாள் விரைந்து வந்து இயேசுவிடம் சென்றுகிறாள். மரியா வந்து அவரை சந்திக்கிற போது 32ஆம் வசனத்துல பார்க்கிற போது இயேசு இருந்த இடத்துக்கு மரியா வந்து அவரை கண்டதும் அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்றாள். மரியாளும் ஆண்டவரை சந்தித்த போது இதே வார்த்தைகளை சொல்லுகிறாள். We have all felt the same way at some point in our lives. Complained in situations about the Lord's response and timing. ஆண்டவர் சரியான நேரத்தில் எனக்கு பதில் தரவில்லை, என்னுடைய ஜபங்களை கேட்கவில்லை, என்னுடைய வேண்டுதலுக்கு செவி சாய்க்கவில்லை. இன்றைக்கும் இது போன்ற சூழல்களை நாம் சந்திக்கிற போது கம்ப்ளைண்ட் பண்றவங்களா தான் இருக்கிறோம். மார்த்தாளை போல மரியாளை போல, ஆண்டவரே, நீர் இருந்திருந்தால் இது நடைபெற்றிருக்கிறது, நீர் என்னுடைய ஜபத்திற்கு என்னுடைய வேண்டுதலுக்கு செவி சாய்த்திருந்தால் இது என்னுடைய வாழ்விலே நடந்திருக்காது, அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கையில நான் திரும்பி வரவே முடியாது. We assume our situation will never improve and may even think that the Lord has chosen to do nothing for us. நாம் சில நேரங்களில் நினைக்கிறோம், ஆண்டவர் எங்களுக்கு ஒன்று செய்யவில்லை, விட்டுவிட்டார், எங்களை கைவிட்டு விட்டார் என்று கூட நாம் நினைக்கிறோம். But we will soon find out that Jesus is never late, even after 4 days. நம்முடைய வாழ்விலே அவர் காலம் தாழ்த்துவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழல்கள் வந்தாலும் லாசருடைய வாழ்க்கையில 4 நாள் ஆன பிறகும் லாசரு கைவிடப்படவில்லை, இந்த சகோதரிகள் கைவிடப்படவில்லை. 23ஆம் வசனத்தை பார்ப்போம். இயேசு மார்த்தாவிடம் சொல்லுகிறாள், உன் சகோதரன் உயிர் தெழுவான், உன் சகோதரன் உயிர் தெழுவான் என்கிறார். Jesus assured Martha there was nothing to fear. Lazarus would rise again. நீ எதற்கும் கவலைப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை, உன் சகோதரன் உயிரோடு எழுந்து கொள்வான் என்று சொல்கிறாள். ஆனால் 24ஆம் வசனத்தில் பார்ப்போம், மார்த்தா என்ன சொல்றாங்க, இறுதி நாள்ல உயிரோடு எழுந்துப்பான் எனக்கு கூட தெரியும், நான் கூட நம்புறேன். Martha assumed that Jesus was referring to the end times, resurrection at the end times. But ஆனாலும் அந்த வார்த்தைகள் அவளுக்கு நிச்சயமாக ஆறுதலை தந்திருக்க வேண்டும். அவன் சொல்றான், நான் உயிர் நாளில் அவளும் உயிரோடு எழுந்துப்பான் என்று எனக்கு தெரியும், நான் நம்புகிறேன். 25ஆம் வசனத்தில் ஆண்டவர் மீண்டும் சொல்லுகிறார், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வர். I am the resurrection and life. She didn't have to wait for a future event. எதிர்காலத்தில் நடைபெறுகிற ஒன்றுக்காக நீ காத்திருக்க வேண்டியதில்லை. நானே உயிர்த்தெழுதலும் வாழ்வா இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், இன்றைக்கு அது நடைபெறும். நிறைய நேரங்களில் we are settled and confident of the power of the resurrection in the future, and yet often fail to recognize that our Lord is the resurrection and life and He is with us. நாம் நிறைய நேரங்களில் நாம உயிர்த்தெழுதலின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய வருகையின் போது நிச்சயமாக உயிர்த்தெழுதல் நடைபெறும் என்று நம்புகிறோம். ஆனால் மிகவும் மோசமான சூழல்களில் உயிர்த்தெழுதலும் வாழ்வாகி ஆண்டவர் நமக்கு துணை இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகிறவர்களாக இருக்கிறோம். மார்த்தா அப்படிதான் மறந்து போய்விட்டாள். வாழ்வை தருகிற ஆண்டவர் உடன் இருக்கிறார் என்பதை மறந்து சொல்லுகிறாள். ஆனால் ஆண்டவர் மீண்டும் நினைவுபடுத்துகிறார், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. இந்த நம்பிக்கை தான் இன்றைக்கு நமக்கு தேவை என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அழைப்பு தருகிறார். Jesus offered a great promise while challenging Martha to believe. ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். Those who believe in Christ may die, but death will not be the end. They will rise again. ஆண்டவரின் மீது நம்பிக்கை கொள்ளுபவர் இறந்தாலும் வாழ்வார் என்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை அவர் தருகிறார். 27ஆம் வசனம். மார்த்தாள் பதில் சொல்றாங்க, ஆம் ஆண்டவரே, நீர் மெசியா,
நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என்று நான் நம்புகிறேன். She confessed her faith. She believed that Jesus was Christ, the Son of God. She had placed her trust and faith in Christ unto salvation, bringing eternal life. மார்த்தாள் மிகுந்த நம்பிக்கை விசுவாசம் ஆண்டவர் மீது வைத்தவளாக இந்த விசுவாச அறிக்கை சொல்லுகிறாள். ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே கடவுளுடைய குமாரன், நீரே உலகுக்கு வரவேண்டியவர் என்று நான் நம்புகிறேன். உடனே ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றுகிறார். லாசருவே, வெளியே வா. Jesus called out Lazarus and ordered someone to remove the strips of grave clothes. அவரை சுற்றி இருந்த அந்த துணிகள் எல்லாம், கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படி சொல்லுகிறாள். Lazarus lived again. Lazarus was literally given a new lease on life. மீண்டும் ஒரு வாழ்க்கை லாசருவுக்கு கிடைக்கிறது, ஒரு புத்துயிர் மறுவாழ்வு கிடைக்கிறது. ஆண்டவர் ஒரு ஒரு கட்டளை தான் கொடுக்கிறார், லாசருவே வெளியே வா. லாசருடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஜீவன், மற்றொரு முறை வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. If you take the people who live with cancer, they appreciate the value of each day. வாழ்வின் அர்த்தத்தை, வாழ்வின் அவசியத்தை, முக்கியத்துவத்தை இன்றைக்கு கேன்சரால் பாதிக்கப்பட்டவர்கள், பல தீராத நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாளுடைய மகத்துவம், முக்கியத்துவம். Those who have survived accidents, they do know. பெரிய ஆபத்திலிருந்து காக்கப்பட்டவர்கள், அவர்களும் வாழ்வின் அர்த்தத்தை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். Because they have walked away from the jaws of death to live another day. அவர்கள் சாவின் வாயிலே போய் மீண்டு வந்தவர்கள். ஆகவே வாழ்க்கையினுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். As our world is threatened by pandemic, what is our perception of life? இன்றைக்கு ஒரு பெரிய பெருந்தொற்று நம்மை கவ்விக்கொண்டிருக்கிற, சூழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில், உயிரை பறிக்கிற ஒரு நோய் தொற்று பரவி கொண்டிருக்கிற இந்த காலத்தில் வாழ்க்கையை பற்றி, வாழ்வை பற்றி நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? We have to recognize the value and gift of life. ஆண்டவர் எவ்வளவு பெரிய வாழ்வை நமக்கு தந்திருக்கிறார். இந்த வாழ்க்கை எவ்வளவு முக்கியமானது. இந்த வாழ்வில் ஆண்டவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார், நான் என்ன இந்த உலகத்திற்கு செய்ய என்னை படைத்திருக்கிறார், இதையெல்லாம் குறித்து நான் யோசிக்க அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் நேற்று இருந்தவர் இன்றைக்கு இல்லை. நேற்று நன்றாக தானே பேசினார், இன்றைக்கு அவர் இல்லையே. இப்படிப்பட்ட சூழலில் ஆண்டவர் அளித்த வாழ்வின் முக்கியத்துவத்தை, அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு நாம் நடக்க அழைக்கப்படுகிறோம். அதே நாளில், அந்த 4ஆம் நாளிலே லாசரு வெளியே வருகிறார், உயிரோடு கூட வெளியே வருகிறார். லாசருடைய உயிர்த்தெழுதல் ஒரு முக்கியமான உண்மையை மக்களுக்கு வெளிப்படுத்தியது. His raising demonstrated that Jesus is the resurrection and life. இயேசுவை உயிர்த்தெழுதலும் வாழ்வுமா இருக்கிறார் என்பதற்கு அது ஒரு பெரிய சாட்சியாக, அடையாளமாக இருந்தது. லாசருடைய உயிர்த்தெழுதல் இயேசுவும் மரித்தால் உயிர்த்தெழுவார் என்பதற்கு முன் அடையாளமாக இருந்தது. Years later, ஆண்டுகளுக்கு பிறகு லாசரு மீண்டும் மரித்து போயிருப்பார் நிச்சயமா. What was a second funeral like? அவருக்கு 2வது முறை நடைபெற்ற அந்த அடக்க வழிபாடு எப்படி இருந்திருக்கும்? ஏனென்றால் முதல் ஃபியூனரலுக்கும் 2வது ஃபியூனரலுக்கும் இடையில, in between these two funerals, two things have happened. ஒன்று, லாசரு ஒரு முறை அடக்கம் செய்யப்பட்டு உயிரோடு எழுப்பப்பட்டார். 2வது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவரும் உயிரோடு கூட எழுந்து காட்சி தருகிறார். Jesus himself dead and stepped out his own grave. ஆண்டவர் மீண்டும் உயிரோடு எழுந்திருக்கிறார். இப்ப 2வது முறை அவனுக்கு மரணம் வந்திருக்கிற போது நிச்சயமாக, when Lazarus was buried for the second time, surely the air was filled with the hope of resurrection. நிச்சயமாக உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு அவருடைய உடலை அடக்கம் செய்திருப்பார்கள். There was grief, but joy and hope was present. It would have been. நிச்சயமாக அங்கே மகிழ்ச்சியும் ஒரு நிறைவும் இருந்திருக்கும், நம்பிக்கையும் இருந்திருக்கும். We still gather to bury our dead. இன்றைக்கும் நாம் ஒன்று கூடுகிறோம். எப்படிப்பட்ட பேண்டமிக் காலத்திலேயும் நாம நம்முடைய அன்பானவர்களை இழக்க கொடுக்கிற போது
அடக்கத்துக்காக ஒன்று கூடத்தான் செய்கிறோம். Funerals are still marked with grief and tears. Each death is a loss and we grieve our dead. ஒவ்வொரு இறப்பும் இழப்பாகவே இருக்கிறது. நாம் அடக்கம் செய்யத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவைகளின் மத்தியிலே but there is also joy and hope among the tears. நம்முடைய அழுகை, துயரம், துக்கத்தின் மத்தியில் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. நித்திய வாழ்வை அவர் பெற்றுக்கொள்வார். நமக்கு அன்பானவர் நமக்கு முன்பாக நித்திய வாழ்வை பெறப்போகிறார். அந்த பரிசுத்தவான்கள் கூட்டத்திலே நமக்கு முன்பாக அவர் காட்சி தரப்போகிறார் என்கிற நம்பிக்கை ஒரு மகிழ்ச்சி, நிறைவை நமக்கு தருகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, dear brothers and sisters, may the reality of Lord's resurrection life fill you. May the light of his eternal day shine anew on you every morning as you step from darkness into light. ஒவ்வொரு நாளும் நாம உறங்கி உயிரோடு எழுந்து கொள்வது ஒரு இருளிலிருந்து வெளிச்சத்தின் வாழ்வுக்கு வருகிற அனுபவமாய் இருக்கிறது. இந்த ஒவ்வொரு நாள் உறக்கத்திலிருந்து நாம் எழுந்து கொள்கிற அனுபவம் அந்த ஒளியின் ஆண்டவரை சந்திக்கிற அனுபவமாய் இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு புது வாழ்வு தருகிறார் என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்வின் அர்த்தத்தை உணர்ந்தவர்களாக இந்த உலகத்தில் அவருக்காக இயேசு ஆண்டவரை போலவே மற்றவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருகிறவர்களாக, நன்மை செய்கிறவர்களாக வாழ்வோம். அப்படிப்பட்ட வாழ்வை தருவதற்காகவே ஆண்டவர் நமக்கு தினந்தோறும் புது உயிர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்படி செய்ய நாம் நம்மை அர்ப்பணிப்போம். கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பாராக. ஆமீன். மனுஷர் உங்களில் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் கடவுள் பிரியமாயிருக்கிறார். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஆமீன். நாம் பாவரிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போம். உங்கள் பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகிதமுமாய் இருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கின்ற நாம் விசுவாசத்தோடு சேர்ந்து நமக்கு ஆறுதல் உண்டாக முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமையுள்ள கடவுளை நோக்கி நமது பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவருடைய நீதியுள்ள உக்கிர கோபாக்கினை எங்கள் மேல் வரத்தக்கதாக
நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உம்முடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அங்கீகரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களாலே சுமக்கப்படாதபாரும் எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகு. நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமீன். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்தில் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரம பிதாவாகிய சர்வவல்லமையுள்ள கடவுள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு இறங்கி நம் பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து அவையினின்று நம்மை விடுதலையாக்கி நம்மை சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமீன். தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருளவும் பற்றுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. பரிசுத்த யோவான் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள். ஒருவன் பாவம் செய்வானானாலும் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராகிய கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியுமா இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வவல்லமையுள்ள நித்திய கடவுளே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தேவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடவுமாயிருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரம சபை அனைத்தோடும் நாங்களும் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சேனைகளின் கர்த்தராகிய கடவுளே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் உமது மகிமையாலே நிறைந்தன, உன்னதமானவராயிருக்கிற தேவருக்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமீன். நாம் கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமீன். It's 9 o'clock. ஆண்டவர்களுக்கு முன்பாக சமாதானத்தோடு செலவிடும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். எல்லாரும்